இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மீனவர் பிரச்சனை குறித்து பல்வேறு விஷயங்களை பேசின விஜய், கச்சத்தீவு மீட்பு தொடர்பா வாய் திறக்கல. அது அப்படி ஒருவேளை பேசினா தன்னுடைய முதலாளிகளான பாஜகவுக்கு பதில் சொல்ல நேரிடும் அப்படின்னு திமுக விமர்சன பார்வை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் மாறி மாறி சொல்ல வேண்டியதுதான். இவர் பாஜகவின் ஊதுகுழல் என்று திமுகவை சொல்லுகிறார். திமுக அப்படி பதிலுக்கு இவரை முத்திரை குத்தலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக கடுமையான நெருக்கடி ஏற்படுத்துகிற வகையில் அவரது பிரச்சாரமும் கேள்விகளும் அமைந்திருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊருக்கு திமுக அளித்த வாக்குறுதியை நினைவுபடுத்த கூடும் என்பதை நாகப்பட்டினம் பேச்சு நினைவுபடுத்துகிறது. முதல் கூட்டத்தில் எல்லா வாக்குறுதிகளையும் பலவற்றை நினைவுபடுத்தினார். இவற்றில் இப்போது மீனவர் பிரச்சனையை தொட்டு பேசியிருக்கிறார். அது தவிர முதலமைச்சருடைய வெளிநாட்டு முதலீடை அவர் கிண்டல் செய்யும் என்பது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்க போனீர்களா அல்லது முதலீடு செய்ய போனீர்களா அப்படி என்று கேட்கிறார். அதை தவிர கொள்கை என்று சொல்லிக்கொண்டு குடும்ப கொள்ளை என்கிற கடுமையான விமர்சனம், கடுமையான பதப்பிரயங்களை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாக அவருக்கு எல்லா இடங்களிலும் திரளுகிற கூட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயம் அந்த கட்சியை யோசிக்க வைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருக்கு ஒன்றும் இல்லை என்று நிராகரிக்கிறவர்கள் அப்படி நிராகரிக்க முடியாது என்பதைத்தான் அவருக்கு திரளுகிற கூட்டம் ஆதரவு எல்லாம் காட்டுகிறது. நாதாக அதிமுகவுக்கு விஜயனுடைய இந்த பயணம் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் சொல்லியிருந்தார். அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல அது திமுகவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறீங்க. இனிப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.